அப்ப யாக்கோபு தெளிவாய் சொல்லுகின்றார், இச்சைன்னு கூட என்ன ஆயிருது, கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்க வைக்கிறது. ஆசை என்ன என்ன பேர்த்தை கொடுக்குது, பாவத்தை கொடுக்கிறது. மேலும் பாவம் முழுமை அடையும் பொழுது, அது ஃபுல்னஸ் ஆகும் பொழுது அந்த பாவம் மரணத்தை தருகிறது. அதனால தான் யாக்கோபு சொல்றான், எனவே ஏமாற்றப்படாமல் கவனமாய் ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. எனவே பாவத்தின் the consequences of sin is death. பாவத்தின் விளைவு மரணம். சொல்லுங்க சொல்லுங்க. எனவே இந்த பாவத்தினால இப்ப நான் பாவம் பண்ணிட்டேன், இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிச்சிட்டாரு, இல்லை ஒருத்தர் கொலை பண்ணிட்டாரு, யாருக்கு தண்டனை கொடுக்குறாங்க சொல்லுங்க. நான் சொல்கிறேன்ல, நான் பிட் பாக்கெட் அடிச்சிட்டேன், யாருக்கு தண்டனை கொடுப்பார் ஜட்ஜு? நல்லா சொல்லுங்க. கேட்கல, எனக்கு தான் நல்ல ஜட்ஜு. ஆனால் அந்த ஜட்ஜு என்ன பண்ணுவார், நான் பிட் பாக்கெட் அடித்தா எனக்கும் தண்டனை, என் பிள்ளைக்கும் தண்டனை, என் பேத்திக்கும் தண்டனை, அடுத்து 4ஆம் முறை வர தண்டனை. அல்லேலூயா. சத்தமே இல்லை. நம்ம எவ்வளோ ஈஸியாக சின்ன நினைக்கிறோம் பாருங்க. பாவத்தை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் கர்த்தர் சத்தியத்தை பேச சொல்கிறதுனால எப்போ தேவையோ எது தேவையோ அப்போ அதை பேசுவார். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் சட்டத்தின்படி நான் தப்பு செய்கின்ற பொழுது தண்டனை எனக்கு மாத்திரம். ஆனால் பரலோக தகப்பன் நான் தப்பு செய்யும் பொழுது எனக்கு மாத்திரம் தண்டனை கொடுக்கறதில்ல, என் பிள்ளைக்கும் தண்டனை, என் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் தண்டனை, என் பிள்ளையுடைய பிள்ளைக்கும் தண்டனை. எனவே எனக்கு அருமையானவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். உங்களோட முடிகிற காரியம் இல்லை, உங்களோட முடிகிற ரைட்டு. நீ தப்பு பண்ண, நீ அனுபவிக்கிற ரைட்டு. நான் பண்ண தப்புக்கு ஏன் என் பிள்ளை தண்டனை அடையணும்? நான் பண்ண தப்புக்கு ஏன் என் பேத்திக தப்பு தண்டனை அடையணும்? நான் பண்ண தப்புக்கு ஏன் என் பேத்தியுடைய பிள்ளைக தண்டனை பண்ண? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே நம்முடைய தவறுனால நம்முடைய சந்ததிக்கு வரும் விளைவுகளை குறித்து பாருங்க. அது மிகவும் கொடூரமானது. பாவத்தினால வருகிற அழிவு பயங்கரமானது. அல்லேலூயா. ஹலோ. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6, 5, 13 பார்த்தீங்கன்னா, வாசிப்போமே. 6ஆம் அதிகாரம் ஆதியாகமம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. இந்த அல்போன்ஸ சும்மாவாச்சும் விட்டுருக்கலாம், இவனை ஊழியக்காரன் ஆக்கணுமே அப்படின்னு கர்த்தர் வருத்தப்பட்டா, வேதனைப்பட்டா எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் பயங்கரமாய். அப்ப 13வது வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான முடிவு பண்ணிட்டாரு. என்ன முடிவு பண்ணிட்டாரு? மாம்சமான யாவரின் முடிவு. இவங்க பூமி இவங்களுடைய பாவத்தினால, அக்கிரமத்தினால, கொடுமையினால நிறைந்து இருக்கிறது. எனவே அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரை பூமியில என்ன இல்லை? மழை இல்லை, வெள்ளம் இல்லை. ஆனால் முதல் முறையாக தேவன் ஜலத்தினாலே மனிதர்களுடைய பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் ஜனங்களை என்ன பண்ணிட்டார்? சுத்தமா வாஷ் அப் பண்ணிட்டார். அப்படியே நம்ம வந்தோம்னு சொன்னா
அங்கு ஜலத்தினாலே 7ஆம் அதிகாரத்து 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஜலத்தினாலே பாவம் செய்த மக்களை கர்த்தர் அழித்தார் என்று பார்க்கின்றோம். அதே இந்த ஆதியாகமம் 19 பார்க்கின்ற பொழுது 13வது வசனம், உங்களுக்கு தெரிஞ்சதைத்தான் நான் சொல்றேன். நாங்கள் இந்த ஸ்தலத்தை நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. கவனிங்க, அங்கு எகிப்தில கூக்குரலை கேட்டு ஆண்டவரை பெருமூச்சை கேட்டு அவர்களுக்கு இறங்கும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இறங்கிய கர்த்தர் இங்கே என்ன பண்றாரு? இவருடைய கூக்குரல் எப்படி இருக்கு? பெரிதாயிருக்கிறது. என்ன பெரிது? பாவத்தினால நிரம்பியதாய் இருக்கிறது. எனவே இதை அழிக்கும்படியாக கர்த்தர் எங்களை அனுப்பினார். அங்க ஜலத்தினாலே பூமியை அழித்த கர்த்தர் இங்கு அக்னி மழையினாலே கந்தக மழையினாலே பூமியை அழித்தான். ஹலோ, காரணம் என்ன? சொல்லுங்க, பதில் தெரியாது. காரணம் என்ன? அங்கு ஜலத்தினாலே அழிவு, இங்கு அக்னினாலே அழிவு. காரணம் பாவம். காரணம் பாவம். காரணம் பாவம். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. அருமையானவர்களே, மணவாட்டியாகிய நாம் மணவாளன் விரும்புகிற வாழ்க்கையை வாழத்தான். ஆமென். எனவே தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்தின் விளைவு மரணம். பாவத்தின் அழிவு மரணம் மாத்திரமல்ல, ஸ்பிரிச்சுவல் டெத்துன்னு சொல்லுவாங்க, அது மாத்திரம் இல்லை, அது பேரழிவு. பாவத்தினால வருகிறது பெரிய இழப்பு, பாவத்தினால வருகிறது பெரிய சோகம். நம்முடைய மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது. நானும் சொன்ன வார்த்தை தான், தேவன் அன்பாக இருக்கிறார். எப்படி? நம் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஆமாவா? தேவன் அன்பாக இருக்கிறாரா? மன்னிக்கிறவராக இருக்கிறாரா? யோசிச்சு பார்த்து சொல்லணும். எஸ், அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராகத்தான் இருக்கிறது. அவருடைய இருதயம் மனசு எல்லாம் மன்னிக்கிற இருதயம் தான். ஆனால் அவருடைய ராஜ்யம் என்று இருக்கிறதே, அந்த ராஜ்யத்தில் தேவனாக ராஜாவாக இருக்கிறாரே, அவர் பாவத்தை மன்னிக்கின்றார், பாவத்தின் விளைவை நமக்கு தருகின்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். We have to face the consequences of our sin. மணவாளனுடைய வருகை நெருங்கி விட்டது. நானும் நீயும் தான் அவரோடு போக போகிற மணவாட்டி. தயவு செய்து இன்னைக்கு கொடுக்கிறத புத்தியுள்ள ஸ்திரீகளைப் போல எண்ணெயாக எப்பொழுதும் உங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. அப்பொழுது மணவாளன் வருகின்ற பொழுது மணவாளன் அறைக்குள்ள மகிமையோடு நாம் பிரவேசிக்க முடியும். நாம் எண்ணெய் இல்லாமல் இருப்போம்னு சொன்னால் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரேன்னு எவ்வளோ கத்தினாலும் சரி, எவ்வளோ கதறினாலும் சரி, நாம் என்ன செய்ய முடியாது? மணவாளனோடு கூட பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தயவு செய்து நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கலாத்தியர் நிருபம் 6:8, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஹல்லேலூயா, மறந்துடாதீங்க. நான் செகண்ட் பார்ட்டுக்கே போகலை, ஃபர்ஸ்ட் பார்ட்டை முதலாக்கி சரியா. லெட் அஸ் செட் ரைட் த ஃபர்ஸ்ட் பார்ட். நாம் விதைக்கிறோம், எங்கிருந்து விதைக்கிறோம்? மாம்சத்திலிருந்து விதைக்கிறோமா, ஆவியிலிருந்து விதைக்கிறோமா? எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க முடியும். 2 சாமுவேல் புத்தகத்தில் 12:13 சொல்லப்படுகிறது, ராஜா நீ சாக மாட்ட, கர்த்தர் இந்த பாவத்தை மன்னிப்பார், நீ மறிக்க மாட்ட,
ஆனால் நீ செய்த பாவத்தின் மூலம் உனக்கு பிறக்கும் மகன் மரிப்பான். ஆமென். ஹலோ, சத்தத்தை காணா. என்ன சொல்றாரு? ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தேவனை தூஷிக்குங்க நீ காரணமாக இருந்தபடினாலே உனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இப்பயும் பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றார், நாம் செய்கிற பாவத்திற்கு நிச்சயமாக ஒருவேளை நமக்கு தண்டனை கிடைக்காம இருக்கலாம், ஆனால் தண்டனை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது. ஸோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து டோன்ட் டேக் சின் லைட்லி. பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒரு தடவை எழுந்து நின்று உட்காருங்க. அநேகர் இதை பற்றி சொல்லும் பொழுதே தரிசனம் பார்க்குறீங்க. இந்த பிரசங்கம் கொடுக்கும் பொழுதே அநேகர் 3ஆம் வானத்துக்கு செல்கிறீங்க. ஏன்னா நமக்கு சொல்லக்கூடாத ரகசியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காது. இதை கேட்க விடாது பிசாஸ், இந்த சத்தியத்தை கேட்க விடாது. ஹல்லேலூயா. நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் தூக்கம் போக முடியாது ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தேங்க்யூ. உட்காருங்க. ஸோ டோன்ட் ப்ளே வித் த சின். தயவு செய்து வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை பாம்போட விளையாண்டுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுவோம் நம்ம? சொல்லுங்கள், சொல்லுங்கள். பாவத்தோட விளையாடு, நல்லா விளையாடு. உடனே கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டுவோமா? பாரு என் பிள்ளைக்கு எவ்வளோ தைரியம் பாரு, பாரு என் பேரன் பாம்போட விளையாடுறான், எவ்வளோ தைரியசாலி அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன செய்வ? சொல்லுங்க, என்ன செய்வேன்னு கேட்குறேன். முதல்ல நம்ம பயந்துருவோம், அப்புறம் என்னைய மாதிரி ஆளுக கூப்பிடுவோம், யாரையாச்சும் கூப்பிட்டு பாம்பு வந்துருச்சு அடிங்கன்னு சொல்லி. அதை விட பயங்கரமானது, அதை விட மோசமானது பாவத்தோடு நாம் விளையாண்டு கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. பாவத்தை கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் கோல்டன் நகரில் இருக்கும் பொழுது அது அந்த வீடு பூரா பாம்பு தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் பாம்பு போய்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு நம்மளை பயம்படுத்துங்க, ஒரு பெரிய நாகப்பாம்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இருக்கும்போது எனக்கு என்ன தைரியம், நல்லா மொசைக் தரேன், அதனால் பாம்பு வராது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, சோஃபாக்கு அடியில் பாம்பு இருக்கு. நான் போய் பார்த்தேன், உண்மையிலே சரியான முரட்டு பாம்பு. அந்த பாம்பை பார்த்த உடனே ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டேன். உண்மையாங்க, ரூமுக்குள்ளே பாருங்களேன், இவ்வளோ தர நல்லா அப்படின்னு. இப்போ பாரு, சிரிச்சுக்கிட்டு கேட்குது. வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு அடிக்க சொன்னாங்களாம். விஜய் இவங்க தான் பார்த்தாங்க. அப்போ தான் வந்து இது பெரிய பாம்புங்க, அடிக்க முடியாதுங்க. உடனே ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. ஃபயர் சர்வீஸில் வந்து எங்களால் முடியாது, பாம்பு பிடிக்கிறேன் எவனாச்சும் இருந்தான்னா அவனை பிடிச்சி கூப்பிட்டு பாம்பை பிடிச்சிக்கங்கன்னு சொல்லி, எப்படியோ அப்படி இப்படின்னு சொல்லி பாம்பை பிடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. பிடிச்ச பாடு என் சாந்தி வந்து, தைரியமாக வாங்க, பாம்பை அடித்தாச்சு, வந்து செத்த பாம்பை பாருங்க. என்ன சொன்னாங்க? செத்த பாம்பை பாருங்க. செத்த பாம்பு கூட பார்க்க போகலங்க, இது கூட பாம்புங்க, லிட்டரலாக பாம்பு. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் ராத்திரி புஷ் புஷ் அப்படின்னு கேட்குது. நான் ஏதாவது தேடி பார்க்குறேன், ஒரு சத்தம். எல்லாம் பார்த்தாச்சு. வீட்டுக்கு வந்தால் மறுபடி ரூமுக்கு வந்தாச்சுன்னா மறுபடி புஷ் புஷ். பயம் வந்துடுச்சு. ஏன்னா அது பாம்பலைகிற வீடு, எல்லா இடமும்
நம்ம கூப்பிடவே வேண்டியதில்லை, நம்ம தான் கெஸ்ட்டு, அதுக்கு அது அவங்க வீடு. மறுபடியும் புஷ்ஷுன்னுச்சு. உடனே கஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணேன், காஷ்மீருக்கு. டேய், ஏதோ பாம்பு வந்துருச்சு போலடா, சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குடா அப்படின்னு. அவனும் வந்துட்டு அவன் ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு வந்துட்டு வீடு பூரா கம்பை வச்சு தேடினாங்க, அடிச்சது ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் தைரியம் படுங்கண்ணேன்ட்டு போயிட்டான். உண்மையில தேடினாங்க, 2 பேரும் தேடினாங்க, பயம் இல்லை அப்படின்னு. அப்புறம் படுத்து கொஞ்ச நேரத்தில் புஷ் அப்படின்னுச்சு. என்னடா மறுபடி புஷ், நம்ம எங்கிட்ட ஜெபிக்கிறது? ஆமாம். அப்புறம்தான் ஆவியான சொன்னாரே, பாரு அங்கே அந்த ஏர் பர்ஃப்யூம் வச்சுருப்போம்ல, ஃப்ரெஷ்னரா, அதான் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை புஷ்ஷுன்னு அடிக்கும்ல. அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, பாம்புன்ற சத்தம் வந்தாவே பயம் வருது, பாம்பை கண்டாவே பயம் வருது. ஆனால் இதை விட பயங்கரமான பாவமாகிய பாம்பை குறித்த கவனம் நம்மிடத்தில் இல்லை, பயம் நம்மிடத்தில் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இல்லாட்டி இவ்வளோ கதை சொல்ல மாட்டேன். பாம்பு வரல, பாம்பு போல ஒரு சத்தம், பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துச்சு. நான் பார்க்கவே இல்லை இந்த பாம்பை, ஆனாலும் ஒரு பயம். ஆனால் இந்த பயத்துக்கு அந்த பாம்பு பிடிச்சாச்சு, அடித்தாச்சு, கொன்னாச்சு. ஆனால் பாவத்தை அடிக்க முடியாது, கொல்ல முடியாது. மணவாளன் வரப்போகிறார், மணவாட்டியை ஜாக்கிரதையாக. Don't play with the sin. நாங்கள் போதிக்கப்பட்டோம். சின்ன பாவம் பெரிய பாவம். எப்படி? சின்ன பாவம் பெரிய, அப்படியே கிடையாது. சின் இஸ் சின். சொல்லுங்க, சின்ன பாவம் பெரிய பாவனே கிடையாது. சாவான பாவம் சாதாரண பாவம் கிடையாது. பாவம் பாவம் தான். அல்லேலூயா சொல்லுங்க. சின் இஸ் சின். அந்த இதுக்குள்ள வாங்க. எனவே தேவன் பாவம் செய்தவங்களை மன்னிக்கிறாரு. ஆனால் பாவத்தினால வருகிற தண்டனையை நாம், அந்த வலியை நாம் அனுபவித்தே தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வலியை நாம் சுமந்தே தான் ஆகணும். அதை நான் பார்க்குறோம். 2 சாமுவேல் புத்தகத்தில் நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இஸ் த கிங். ராஜாவுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய வேலை தான். அப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ராஜா எங்க இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இங்க அவன் என்ன பண்ணல, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருக்கக்கூடாத இடத்துல இருந்ததுனால தான் அவன் என்ன பண்றான், பத்சேபால பார்க்குறான். அதுக்கப்புறம் பாவம் வருது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மை பிலவட், இதோ அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. எனவே நீ எங்கே இருக்கிற என்பதிலே கவனமாயிரு. ஹல்லேலூயா. ஹலோ, எங்கே இருக்கிற? நான் என் வீட்டில் தான் இருக்கேன், நான் என் அரண்மனையில் தான் இருக்கேன். குட். ஆனால் இந்த நேரம் நீ அரண்மனையில் இருக்கிற வேண்டிய நேரம் அல்ல. சொல்லு, இந்த நேரம் நீ அரண்மனையில் இருக்க வேண்டிய நேரம் இல்லை. இந்த நேரம் நீ எங்கே இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்கணும். அப்ப அரண்மனையில் அவர் எப்படி இருந்தாரு? அந்த யுத்த ட்ரெஸ் அவர் போட்டு நடத்திருப்பாரு. எல்லாத்தையும் வந்துட்டு ஃபார்மல் இருந்திருப்பாரா, கேஷுவல் இருந்திருப்பாரா? ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கேஷுவல் ட்ரெஸ்ஸை போட்டு இருந்திருப்பாரு. டோன்ட் பி கேஷுவல், பி அலர்ட். ஹல்லேலூயா. ரொம்ப எச்சரிக்கையான வாழ வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. முதலாவது, நீ இருக்க வேண்டிய இடம்
எந்த இடம், இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கலாமா, இது இருக்க வேண்டிய இடமா என்பதை நீ எப்பொழுதுமே உன்னை நீயே கேட்டுக்கொள். அடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கணும், கேஷுவலாக இருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் நேரங்களில் நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கிறதுனால தான் we never pray. நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஜெபிக்கிறதே இல்லை. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எப்பொழுதுமே ஜெபத்தில் இருக்க வேண்டும், தலைச்சீராவை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் ராஜா வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டாரு, நிற்கக்கூடாத இடத்துல நிற்கிறாரு. அது எப்படி, தூங்குற நேரமா அது சொல்லு. ஏன்னா செய்ய வேண்டிய வேலையை விட்டாச்சுன்னா தூக்கம் வரும், அலர்ட்னஸ் வராது, அவசரம் தெரியலை, சோம்பல் வந்துட்டாச்சுன்னா என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. எனவே என்ன பண்ணிட்டாரு, இவர் தூங்கிக்கிட்டு எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுறாரு, அவன் என்ன பண்றான், கீழே பார்க்கறான். கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை பார்க்கத்தான் நீ நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சொல்லுங்க, கீழான மேலான அப்புறம் விட்டு முதல்ல எதை பார்க்கக்கூடாது அதை சொல்லு. கீழானவைகளை பார்க்க நான் அழைக்கப்படவில்லை, மேலானவைகளை பார்க்க அழைக்கப்பட்டான். அவன் தலை குனிஞ்சு பாவத்தை பார்த்ததுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் தலை குனிவு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய பார்வையை குறித்து, நாம் பார்க்கிற காரியங்களை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். ஜஸ்ட் ஒன் லுக் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு துணிகரமாக நம்ம பார்த்தோம்னா அடுத்து விசாரிக்க தோணும், அடுத்து அழைத்து வர சொல்லணும், அடுத்து பாவம் செய்ய தோன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எப்பொழுதும் தேவன் நோக்கி கொண்டிருந்த தாவீது இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், பச்சை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக அவன் தலையை குனிஞ்சான். எனவே அவனுக்கு தலை குனிய ஏற்பட்டது. ஸோ அவன் கீழே பார்த்தது நிமித்தம் அவன் என்ன பண்ணான், கேவலத்தை அனுபவிக்க வேண்டிய பாத்திரமானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆக்சுவலாக ரைட், ஓகே, நான் ராஜாட்ட சொல்லிடுறேன், நாங்கள் பார்த்துக்குறோம் ராஜா, நீங்கள் வந்துட்டு அரண்மனை இருங்கன்னு சொல்லியிருந்தாலும் அவன் எப்படி இருக்கணும், யுத்தத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஒரு அலர்ட்னஸ் அவனுக்கு இருந்துட்டு இருக்கணும். அதை குறித்தே எண்ணிக்கொண்டு இருந்திருக்க வேண்டும், அதை குறித்தே யோசித்து கொண்டிருக்க வேண்டும். யுத்த காலத்திலிருந்து வருகிற செய்தியில் அவனுக்கு ஆர்வம் இல்லை. இன்னைக்கு நாமும் யுத்த காலத்தில் இருக்கின்றோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து இந்த நாளிலிருந்தாவது let us turn ourselves completely over to him. ஆமென். கேளுங்க, கரங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலிருந்து என்னுடைய பார்வை முழுவதுமாக உம்மிடத்தில் திரும்ப உதவி செய்யும். தயவுசெய்து கேளுங்க. காலங்கள் பொல்லாதாகிருச்சு, அவருடைய வருகை மிக மிக சமீபமாயிருச்சு. அதனால் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே turn myself completely over to you, O Lord. ஆமென். எல்லாத்துக்கும் மேலே நான் இதுதான் மறுபடியும் சொல்கிறேன், he was alone. சொல்லுங்க, ஒன் மேன் ஆர்மின்னு எங்கேயுமே கிடையாதுங்க. இங்கே யாராச்சும் ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஆர்மின்னு சொல்ல முடியுமா? கேன் யூ டெல்? ஒன் மேன் ஆர்மி சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஆர்மி. நோ, ஒன் மேன் ஆர்மி. ஒருத்தர் இருந்தால் ஆர்மி கிடையாது. இன்னைக்கு சில பேர் அலூஃபாக இருக்கிறோம், தனியாக இருக்கும், ஒதுங்கி இருக்கிறோம். இல்லை,
வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 4:10 people who are alone when they fall are in real trouble. தனியாக இருந்தால் நிச்சயமாகவே கஷ்டத்தில் விழுந்துருவாங்க. ஸோ நான் again I tell you, one man cannot be called an army. சேருங்கள், கூடுங்கள், இணைந்திருப்போம், தனித்திருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இப்போ நாங்கள் போகிறோம், மாதம் ஒரு முறை தகப்பனை பார்க்க போகிறோம். அது இட் என்கரேஜஸ். உங்களுக்கே தெரியும், இந்த செகண்ட் சாட்டர்டேக்கு அடுத்து வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷித்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், தகப்பனோடு கூட அவருடைய அவர் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர். எனவே தேவனோடு கூட இருக்கிறவரோடு கூட நாம் ஒட்டி கொள்ளுகின்ற பொழுது அது என்னை பாதிக்கிறது, அது உங்களை பாதிக்கிறது. அல்லேலூயா. தனியாக இருக்காதீங்க ஒரு நாள். அது பிசாசுடைய பெரிய தந்திரம். தனியாக இருக்கணும், தனியாக இருக்கணும், தனியாக இல்லை. சேர்ந்திருப்பேன் சொல்லுங்கள், சேர்ந்திருப்பேன், சேர்ந்திருப்பேன் சொல்லுங்கள். அல்லேலூயா. தனிமையாக இருந்தால் பிசாசு உங்களை மாற்றுறதுக்கு வலவரிக்கலான்றதை மறந்துடாங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க வருகிறேன். தாவீது அதுவரை ஆண்டவரையே கேட்டு கேட்டு செஞ்சவன் ஆவிக்குரிய அனுபவத்தை சாரவில்லை, மாறாக மாம்சத்தையும் அதனுடைய சந்தோஷத்தையும் சார்ந்திருந்தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனவாட்டியாகிய சபையை, நீ எதை சார்ந்திருக்கிறாய்? எல்லாரும் எழுந்திருப்போமா? பி சீரியஸ் அபவுட் இட். ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்போ உண்மையாக உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவரை, எதில் நான் வீக்காக இருக்கேன்? மனவாளனாகி நீர் வரும்பொழுது ஆண்டவரே, நான் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதில் அக்கறை உள்ளவராக இருக்கிறபடினால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உனக்கு இந்த ஆலோசனையை, எனக்கு இந்த ஆலோசனையை கொடுக்கின்றார். விடுபட்டு போய்விடக்கூடாது, நான் விடுபட்டு போய்விடக்கூடாது. மணவாளனோடு கூட சேர்ந்து அந்த மகிமைக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும். ராலா காத்தா ராபா லபாவா மாராபா லபா ஷிகா லபாவா. ஆவியானவரை சார்ந்து கொள்ளு, ஆவியானவரை சார்ந்து கொள்ளு. அவருடைய பலன் நமக்கு உண்டு. ஆவியானவரை சார்ந்து கொண்டா அவருடைய வல்லமை நமக்கு உண்டு. ஆவியானவரை சார்ந்து கொண்டா பிசாசின் மேலே, பிசாசனுடைய தந்திரங்கள் மேலே, பிசாசனுடைய கிரிகைகள் மேலே நமக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஸ்டே ஃபெலோஷிப் வித் த லார்ட் அண்ட் ஹிஸ் செயின்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனோடும் தேவனுடைய ஊழியக்காரர்களோடும் தேவனுடைய மக்களோடும் கூட நீ இணைந்திருக்க இந்த நாளில் கற்றுக்கொள். தாவீதுடைய வீழ்ச்சிக்கு காரணம் முதலாவது, இருக்க வேண்டிய இடத்துல இல்லவன். நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாயா? ஒருவேளை நீ இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல கேள். ஆண்டவரே, எப்படி லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது நீரே அவனை தூக்கி கொண்டு வந்து வெளியே வச்சீரோ, அதுபோல் ஆண்டவரே, நான் இல்லாத இடத்துல, நான் இருக்கக்கூடாத இடத்துல இருப்பேன் என்று சொன்னால் என்னை சரியான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே என்று கேளு. யுத்த களத்தில் இருக்க வேண்டிய உப்பருகையிலே தூங்கி கொண்டு பொழுதை கழித்து கொண்டிருக்கிறான். இந்த நாளில் உப்பருகையில் உலாவுகிற காலம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி உல்லாசமாக இருக்கிற நேரம் கிடையாது. இதோ மணவாளனாய கிறிஸ்து எக்கால சத்தம் எப்போ தொனிக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறார். எக்கால சத்தம் தொனித்த உடனே அவர் மணவாட்டியாகிய நம்மை அழைத்து கொண்டு செல்ல வரப்போகின்றார். ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். பாவத்திலிருந்து, பாவ சோதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து, அதன் கொடுமையிலிருந்து, அதனுடைய விளைவுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் மறுபடியும் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய பாவம் என்னை மாத்திரம் அழிக்கிறது இல்லை, நிரபராதிகளான அறியாதவர்களாகிய என் பிள்ளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் 4 தலைமுறை கேட்கப்படும். எனவே எச்சரிக்கையாயிருப்போம். மணமகன் வரப்போகின்றார். மணவாளனோடு செல்ல பாவத்தை விலக்கி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து எப்பொழுதும் கவனமுள்ள வாழ்க்கையாக, டோன்ட் டேக் த லைஃப் ஈஸி, டேக் இட் வெரி சீரியஸ்.
பி வித் த லார்ட், பி வித் த லார்ட். அவருடைய பாதத்தில் அமர்ந்துரு, அவர் சொல்கிறத கேளு. டோன்ட் பி அலோன், டோன்ட் பி அலோன். தனியாக இருக்காத, அது ஆபத்து. தேவனோடு இரு, தேவ பிள்ளைகளோடு கூட இரு, அது உனக்கு பாதுகாப்பு. என்னுடைய அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள்லையும் பாவத்தின் மரணம், சம்பளம் மரணம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இதை நாங்கள் நன்றாக உணர்ந்து மனவாட்டியாகிய நாங்கள் மணவாளனாகிய உம்மோடு கூட சேர்ந்து செல்ல ஆண்டவரே நீர் கொடுத்த ஆலோசனையின்படி வாழ சொன்ன எனக்கும் கேட்டதான என் மக்களுக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் இந்த நாமத்தில் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல வாரம். இந்த வாரத்தில் எல்லாமே இருக்கு.